அமேசன் பப்பு எல்லாம் அடிக்டாக இருக்கீங்க. ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெட்ஃபோன் மஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கே. அண்ட் தென் இந்த எஃப்எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஷாட் இல்லை, இது ஒரு 2 ஷாட் தான். ஓகேவா, நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இது அந்த அளவு போவோம் அப்படின்ட்டு. சரி, தேங்க்யூடா. அண்டு போகலாம். ஓகேவா, சரி, ஹெட்ஃபோன் மஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் சீன் என்ன பார்த்துருப்போன்னா, என்ன உனக்கு பிடிக்காதா? என்னை பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணியா? எனக்கும் உன்னை பிடிக்குது, நல்லா ஜப்பியா அழகா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணி தூங்கியிருப்பான். உங்களை நீங்க என்ன கொடுமை சார் இது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க. இப்போ அதுல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்க என்னதான் நடக்குதுங்க, இவனுக்கு என்ன பிடிக்குதுன்றானா இல்ல பிடிக்கலன்றானா எனக்கே புரியலையேடா அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீங்களும் தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க வேக்கப் ஆக போறீங்க. பட் உங்களால வேக்கப் ஆகவே முடியல, யாரும் உங்களை அழுத்தி பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னடா அது, உடம்பெல்லாம் வலிக்குது, என்ன யாரும் அழுத்தி பிடிச்ச மாதிரியே இருக்கு. நீங்க அப்படியே கண்ணை திறந்து பாக்குறீங்க. உங்க கரெக்டா உங்க நெக்கிட்ட ஒரு ஃபேஸ், நீங்க யாரு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. சங்கு உங்களை டைட்டா ஹக் பண்ணியிருக்கான். அவனோட ஃபேஸ் உங்க நெக்ல இருக்கு. அவனோட அதான் ஹேம்ஸை வந்து உங்க இப்ப சுத்தி நல்லா டைட்டா பிடிச்சி ரப் பண்ணி கிட்ட இழுத்து வச்சிருக்கான். நீங்க நல்லா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி, இந்த கனவா நிஜமா அப்படின்ற மாதிரி எழுந்திருக்கிறீங்க. அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். நீங்க கொஞ்ச நேரம் எழுந்து பாக்குறீங்க. ரொம்ப கிட்ட இருக்க அவனோட ஃபேஸ், அவனோட ஸ்மெல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவனோட ஸ்மெல்ல இவ்வளோ க்ளோஸ்அப்ல ஸ்மெல் பண்றீங்க. அவனோட இவ்வளோ க்ளோஸ்அப்ல அவன் இருந்ததே இல்லை, அதான் முக்கியமான விஷயம். நீங்க அப்படியே பாக்குறீங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. இப்போ கொஞ்ச நேரத்துல அவன் அசைகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அவன் அசையும் போது ஒரு மாதிரி ஷேக் ஆவான்ல, நீங்க வந்துட்டு அப்படியே கண்ணு முடிக்கிறீங்க. ஏன்னா ஒரு மாதிரி நீ எழுந்து போலையே அப்படின்ற மாதிரி சண்டை கிட்டிக்கு வந்துட்டானா அப்படின்ற மாதிரி நீங்க கண்ணை முடிக்கிறீங்க. தூங்குற மாதிரி ஆக்டிங் நல்லா போடுறீங்க. இப்போ அவன் எந்திரிச்சிட்டு டைம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி டைமை பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா, இப்போ இன்னும் எந்திரிக்கவே இல்லையா? கியூட்டா இருக்க தூங்கும் போது. எனக்கு கோவம் தான், பட் எனக்கு உன்னை பிடிக்கும். இந்த 1 மாசமா நான் எவ்வளோ திட்டினாலும் நீ திருப்பி திட்டவே இல்லைல்ல. நான் கொஞ்சமாச்சும் யோசிச்சுக்கணும். பட் என்ன பண்ணுறது, என் கோவம் அப்படி. பட் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்டி குண்டு பாப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் சிக்ஸில் அப்படின்னு ஒரு கிஸ் அழுத்தி கொடுத்துட்டு, குட் மார்னிங், நீ எந்திரிக்கல, நான் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். நீங்கள் நல்லா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. உங்கள் ஹார்ட் பீட்டெல்லாம் எக்குறது. அவன் அப்படியே எந்திரிச்சிட்டு உங்களை அகெயின் ஒரு டைம் பார்த்துட்டு கியூட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இப்போ வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடான். நீங்கள் ஏன் உட்காந்துட்டு என்ன நடக்குதுங்க, ரியலாவே இல்லை அவனுக்கு பிடிச்சிருக்கா என்ன? ஆனால் நம்ம எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பானே நம்மள. இப்போ மட்டும் எங்கேருந்து பாசம் வந்தது? அது நேத்துல நம்ம என்ன பண்ணோம்? ஆமால்ல, ஆரம்பம் தான். ஒரு வேளை இவன் ஜலஸ் ஆயிருப்பானோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. ஜலஸாவது பொசிவா? ஜலஸ்னா கிடைக்காத மற்றவங்க ஒரு பொருளை வச்சிருந்தா அது கிடைக்கலன்னா நம்மளுக்கு ஜலஸ் ஆகும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை மற்றவங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணா பொசசிவ் ஆகும். அப்போ இது பொசசிவ். என்ன பொசசிவ்? என் மேல பொசசிவ்லாம் வருதா என்ன? எனக்காக? ஐயோ ஏன் என்னடி அதிசயம், உனக்கு கடவுள் கண் திறந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ பேசுனது கொஞ்சமாச்சும் அவன் காதல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கடவுளே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்க சீக்ஸில் கை வச்சு ஐயோ இங்கதான் அம்மா குத்தா அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே நீங்க வந்துட்டு எழுந்து நேராக கிச்சன் போயிடுறீங்க. கீழே ஒரு ரூம்ல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சன் போயிட்டு சமைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில்
அவன் வந்துட்டு கீழே இறங்கி வரான். நீங்கள் ரூமில் இல்லைன்னொடனே கிச்சனில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவன் கீழே இறங்கி வரான். வந்து பார்த்தா நீங்கள் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கீங்க. ஒயான் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, என்னங்க அப்படின்ட்டு. சமைச்சிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டே கிட்ட நடந்து வரான். நீங்கள் நூடுல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க, உங்களுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் பனானா மில்க் ஷேக் ரெடி, அப்புறம் சாண்ட்விச்சும் பண்ணிட்டேன், இன்னும் என்ன வேணுமா, நான் லேட்டாக தான் எழுந்தேங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக சொல்கிறீங்க. இட்ஸ் ஓகே, இதுவே அதிகம் எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லை நீங்கள் எப்பயுமே இதெல்லாம் ஒரு சாப்பாடான்னு கேட்பீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி மம்பிளிங் விஸ்பரிங் சவுண்டில் சொல்கிறீங்க. அவன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, ஐயோ இது மட்டும் முடிச்சிட்றேன், பேன் கேக்கும் பண்ணிடுறேன், வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த மாவை பீட் பண்ணிக்கிட்டே சொல்கிறீங்க. அவன் ஓகே அப்படின்ற மாதிரி அவன் அங்கேயே நிற்கிறான். ஏன் அப்படின்ட்டான். சொல்லுங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க்கோட ஃபேஸோட அவனை திரும்பி பார்க்குறீங்க. மே ஐ ஹெல்ப் யூ, இல்லை நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு ஒன்று, உங்களுக்கு லேட் ஆகிடுச்சா என்ன, இல்லை ஒன்று ஒரு 5 minutes போகிறோங்க, இல்லை நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் உட்காருங்க, இதோ நான் இப்போது உங்களுக்கு சர்வ் பண்ணுறது இருக்கிறத அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே பேன் கேக் ரெடி பண்ணிடுறேன், ஓகேவா, நீங்கள் போய் டைனிங் டேபிள் உட்காருங்க, அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த மாவை வந்துட்டு பீட் பண்ணதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு போக போகிறீங்க. ஹே இல்லை, சேர்ந்து சமைப்போம், எப்பயும் உன்ட்ட கத்திட்டே இருக்கானா, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு, சேர்ந்து சமைப்போம் அப்படின்ற மாதிரி அவன் அகெயின் சொல்கிறான். நீங்களும் அப்படியே பேனு பார்க்குறீங்க, என்ன அதிசயம் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அவன் வந்துட்டு பேன் கேக் வந்துட்டு ஊற்றிட்டு இருக்கான், நீங்கள் பேனு பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஊற்றிட்டு டர்ன் பண்ணி போட்டுட்டு அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. இப்படி தானே செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவன் அகெயின் கேட்குறான். ஆமாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எது செக் பண்ணீங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணதே இல்லை, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அப்படியே பேனை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அவங்க பேன் கேக்லாம் செஞ்சு முடிச்ச உடனே போதுங்க, இதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், நீங்க வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க. உங்க ஃபேஸ்ல உங்க ஹேர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நீங்க தூங்கி எழுந்து அப்படியே தானே வந்திருப்பீங்க, ஃபேஸ் எல்லாம் அங்கங்க ஹேர் வந்து தொங்கும். நீங்க 2 ஹேண்ட்லயும் ஃபுட் எடுத்துட்டு போறீங்க, உங்க ஃபேஸ்ல தான் உங்க ஐஸ்க்கு நேரம் அந்த ஹேர் வந்துட்டு கொஞ்சமா அப்படியே ஒரு மாதிரி விழுது. நீங்க வந்துட்டு ஸோ கை வேற 2 இது எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து ஆட்டிகிட்டே போறீங்க, எங்க நகரும்னு. பட் நகரவே மாட்டேது. நீங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்க, வெயிட் 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 அப்படின்றான். நீங்க வந்துட்டு என்னங்க அப்படின்ற மாதிரி திரும்புறீங்க. அவன் வந்துட்டு அந்த முடியை உங்க காது பின்னாடி எடுத்து டக் பண்ணிட்டு ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்கான், அவங்களால நம்பவே முடியல. இப்படி பானு பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் டக் பண்ணிட்டு உங்க சீக்ஸ்ல இப்போ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்க அப்படியே பானு பாக்குறீங்க வியர்ட் ஐஸ்ல. அவன் இப்படி அம்மா நான் நிக்க போறேன், நான் ஜூஸ் எடுத்து வரேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அப்படியே நடந்து போறீங்க ஷாக்கா ரோபோட் மாதிரி, எடுத்து போயிட்டு டேபிள் எல்லாத்தையும் வைக்கிறீங்க. அவன் ஜூஸ் எடுத்து வந்து வச்சுட்டு உட்காரான். நீங்க அப்படியே சர்வ் பண்ண போறீங்க. ஹே ஒயான் உட்காரு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம், நீயும் டயர்டா இருப்பல்ல, ஓகே 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க அவனை அப்பயும் திருத்துருன்னே பாக்குறீங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னுட்டு. இப்போ அப்படியே நீங்க வந்துட்டு சரின்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒயான் ஆஃபீஸ் போல ஸ்கூட்டி ரிப்பேர்னு சொன்னியே, ரெடி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி அவன் சாப்பிட்டுட்டே கேட்குறான். இங்க இல்லைங்க, இன்னைக்கு தான் நேற்று தான் விட்டேன், 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வேணா ட்ரா பண்ணட்டா ஒன்று அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். உங்களுக்கு எங்கே சிரமம் அப்படின்னு ஒன்னே, இல்லை நான் தான் ட்ரா பண்ணுவேன், லட்டு பேபியை நான் ட்ரா பண்ணும், ஆனால் நான் புரிச்சேன் அப்படின்ற மாதிரி அவன் அகெயின் கேட்குறான். நீங்கள் பேனை பார்க்குறீங்க என்னடா அப்படின்ற மாதிரி. நான் தான் ட்ரா பண்ண போறேன், நீ ரெடியாவு, நம்ம சேர்ந்தே போவோம் அப்படின்ற மாதிரி உங்க சிக்ஸ் ஒரு மாதிரி பின் பண்ண மாதிரி சொல்லிட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அப்படியே பேனு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவன் என்ன வியர்டா பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஏங்க அப்படின்றீங்க.
சொல்லுமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. என்ன கேளு. உங்களுக்கு நேற்று மண்டையில் என்ன அடிபட்டுச்சா என்ன அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. ஏமா இல்லையே அப்படின்ற மாதிரியே சொல்கிறான். இல்லை, நேற்றுலேருந்து நீங்கள் ஒரு மாதிரி வியடாக நடந்துக்கிறீங்களே, அதான் உங்களுக்கு மண்டையில் எதுன்னா அப்படின்னு ஒன்று. என்னை வச்சு ஃபன் பண்ணுறியாடி, இதெல்லாம் சரிப்பட்டே வராதுடி. உன் மேலே பாசம் காட்டுனா இந்த மாதிரி தான் எனக்கு மண்டையில் அடிபட்டுச்சு, நான் லூசுன்னு நினைக்கிறேன், வருத்தம்பா எனக்கு அப்படின்ற மாதிரி அவன் ஃபேஸை டர்ன் பண்ணிக்கிறான். அது க்யூட்டாக இருக்கு. நீங்கள் என்னடா அதிசயம் அது அப்படின்னு. சரிங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோடனே நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு. ஓகே, பொறுமையாகவே ரெடி ஆகிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன அவசியில் சொல்லிடுறேம்மா பொறுமையாக வரேன்னு, நான் தானே CEO, நான் எப்போ வேணா போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்அப் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வரீங்க. அப்படியே கீழே இறங்கி வரீங்க. ஒரு எல்லோ கலர் ஒரு லெஹங்கா மாதிரி ஒரு ட்ரெஸ், ஓகேவா? லெஹங்கா இல்லை, ஓகே, இந்த ஒரு மாதிரி சுடிதார் வந்துட்டு போட்டு வரீங்க. அதான் கீழே நல்லா படர்ந்து இருக்கும்ல, அது பேர் என்னவோ சொல்லுவாங்க, அது என்ன பேரு, அனார்கலியா, ஏதோ ஒன்று, ஓகேவா? அந்த டாப் வந்து நல்லா கீழே வரைக்கும் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவும் அந்த ட்ரெஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அழகாக பெருசாக இருக்குது, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது, எல்லோ கலரில். நீங்கள் அப்படியே ஷால் எடுத்து உங்கள் சைடில் போட்டுக்கிட்டு அங்கே ரெடி ஆகிட்டங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. ஹேரை டக் பண்ணல, ஏன்னா ஈரமாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களோட பேக் எடுத்துகிட்டு அப்படியே ஷாலை ஒரு கையில் போட்டுக்கிட்டே வரீங்க. போகலாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போகலாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு நிற்கிறீங்க. ஒயன் அப்படின்றா. நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இந்த ட்ரெஸ்ஸு எங்க நல்லா இல்லையா, நல்லா இல்லையா என்ன? அப்போவே யோசித்தேன், ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு. எப்பயும் போலவே போட்டுன்னு வந்துருக்கலாமோ என்னவோ. நான் போய் மாற்றிட்டு வந்துடுறதா, டைம் இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பதட்டமாக கேட்குறீங்க. அப்படி இல்லை லட்டு, அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்க இந்த ட்ரெஸ்ஸில். எப்பயும் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். என்கிட்ட 4-5 டாப் இது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டே சொல்கிறீங்க, ஒரு மாதிரி நெர்வஸா. நல்லா இருக்குது, க்யூட்டா அப்படின்ற மாதிரி கிட்ட வரான். ஓ ஓகே, உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா, உங்கள் வாட்ச், உங்கள் ஃபோன், கீ அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டேம்மா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டே கிட்ட வந்துட்டு இருக்கான். அப்படியே பேனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், உங்கள் சிக்ஸை கப் பண்ணுறான். நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் கொள்ளமாக தான் இருப்பீங்க. உங்கள் சிக்ஸை கப் பண்ணிவிட்டு, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உன்னை பேபின்னு கூப்பிடலாமல்ல அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு என்ன பேபின்னு கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி அவன் அகெயின் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு யுவர் விஷ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே பேபி, லுக்கிங் க்யூட், நீ அழகா இருக்க, நான் பார்த்துட்டே இருக்கலான்னு போல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே பேனை பார்த்துட்டு இருக்கீங்க, நடா நடுதுங்க அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் கண்ணில் ஒரு மாதிரி கொஷின் மார்க்கு, லைட்டாக பயம், லைட்டாக ஒரு மாதிரி பதட்டம், ஒரு மாதிரி எல்லாம் கலந்த விஷயமா இருக்குது. ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு, பயமாகவும் இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அவன் கண்ணில் ஒரு லவ் மட்டும் தான் இருக்குது. உங்கள் சிக்ஸுக்கு கப் பண்ணி அவன் கிட்ட இழுக்கிறான். நீங்கள் நகரலை, ஆனால் அவன் கிட்ட வரான். கிட்ட வந்து உங்கள் லிப்ஸ் கிட்ட அவன் லிப்ஸ் வந்துட்டு டச் ஆக போகுது. நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை மூடிடுறீங்க. மூடி ஃபீல் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, பட் எதுவும் படலை. நீங்கள் வந்துட்டு நான் தான் அதிகமாக இமேஜினேஷன் பண்ணிட்டேனோ, அதெல்லாம் நடக்காது, என் கண்ணை தோற அப்படின்ற மாதிரி உங்களே நீங்களே சொல்லிக்கிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த டைம் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உன்னோட ஹேண்ட் ஒரு கை வந்துட்டு உங்கள் ஹிப்லேயும், இன்னொரு கை உங்கள் சிக்ஸையும் கப் பண்ணியிருக்கு. இங்கே அவனை
அப்படியே வியர்ட் ஐஸில் பார்த்துட்ருக்கீங்க. அவன் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஃப்ரெஞ்ச் கிஸ் மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக லிப்ஸ் எல்லாம் சக் பண்ண மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு கிஸ் பண்ணலாம் தெரியல, நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. அவன் ஒரு வேளை இவளுக்கு என்ன பிடிக்கலையா என்ன? ஆமாண்டா, உன்னை எப்படி பிடிக்கும்? நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, அவன் பேக் கிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன், வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறான். இங்கே கிஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க, விட்டுட்டான் அப்படின்ட்டு. அவன் சாரி ஓயா அப்படின்றான். அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே பதட்டத்துல எங்கெங்கேயோ பார்க்குறீங்க. அவன் உனக்கு பிடிக்கலையா, தெரியாமல் பண்ணிட்டேன், உனக்கு பிடிக்கலன்னா சாரி ஓயன், உன்னை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இட்ஸ் ஓகேங்க, எனக்கு பிடிக்கலன்னா இல்லை அது அது அப்படின்றீங்க. ஏன் ஓயன் என்ன பேக்கேஜ் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பதட்டத்தோட ஒரு மாதிரி கில்ட்டினஸோட கேட்குறான். நீங்கள் வந்துட்டு எங்கெங்கேயோ பார்த்துட்டு அப்படியே சமாளிக்க ட்ரை பண்ணுறீங்க, இப்படி இப்படி அது அப்படின்னு இருக்கீங்க. என்னை பார்த்து சொல்ல, என் கண்ணை பார்த்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் அகேன் சொல்கிறான். நீங்கள் அவனை பார்க்கவே உங்களால் முடியல, உங்கள் சிக்ஸ் அகேன் கப் பண்ணி உங்களை பார்க்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னை பிடிக்கலையா நான் கிஸ் பண்ணது அப்படின்ற மாதிரி அவன் அகெயின் கேட்குறான். அப்படி இல்லைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் எனக்கு கிஸ் பண்ண தெரியாது என்ன அப்படின்ற மாதிரி அவன் அகெயின் கேட்குறான். எனக்கு கிஸ் பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஐஸ் கான்டாக்ட் பிரேக் பண்ணுற மாதிரி சைடில் பார்த்துட்டே சொல்கிறீங்க. ரியலி அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாம். அப்போது நீ யாரையும் கிஸ் பண்ணது இல்லையா? அப்படின்ற மாதிரி நீங்கள் எட கிட நாட்டுறீங்க. ஆமாம் ரியலி அப்படின்ற மாதிரி அவன் அகெயின் கேட்குறான் சிரிச்சுக்கிட்டே. நீங்கள் வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடை செக் பண்ணிக்க. அவனை பார்க்கவே உங்களால் முடியல. ஆமாம் சரி பேபி வா, நான் எங்கேயோ பயந்துட்டேன், உனக்கு என்ன பிடிக்கலையோ நான் கிஸ் பண்ணது ஆமா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை டைட்டாக ஒரு ஹக் கொடுத்துட்டு இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. அவன் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ஆனால் அடிக்கடி நீங்கள் பின்னாடி வரீங்களான்னு கவனிச்சுட்டே போகிறான். அப்படியே உங்களை ட்ராப் பண்ணுறான் ஆஃபீஸ்லேயும். இப்போது ஈவினிங் அவன் இப்போது வீட்டுக்கு வரலாம், நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனீங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு எடுக்கலை. ஒரு வேளை ஆஃபீஸில் தான் இருப்பா, இன்னும் டைம் இருக்குது, நம்ம தான் இன்றைக்கி ஒர்க் இல்லைன்னு சீக்கிரம் கிளம்பிட்டோம், அவளுக்கு ஒர்க் இருக்கும்ல, நம்ம போயிட்டு அவள் ஆஃபீஸில் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஆஃபீஸை நோக்கி தான் வந்துட்டுருக்கான். உங்கள் ஆஃபீஸ் கிட்ட என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறான். அப்போது ஒரு பைக்ல 2 பேர் போறாங்க. அது யாருன்னு பாக்குறான். அது நீங்க தான். அதே எல்லோ கலர் ட்ரெஸ். முன்னாடி ஆரம் தான் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க பேக்ல ஒன் சைடா உட்காந்துட்டு அவரு ஷோல்டர் மேல ஹேண்ட் போட்டுட்டு என்னவோ பேசி சிரிச்சுக்கிட்டே போறீங்க. அவனுக்கு சரி காண்டாவுது. என்ன பண்றான் ஒய்யான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு அவன் காரை டேர்ன் பண்றான். டேர்ன் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான். உங்களை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க 2 பேரும் அப்படியே பைக் வந்துட்டு முன்னாடி போயிட்டு இருக்கு. பேக்ல வந்துட்டே இருக்க டிராஃபிக்ல வந்துட்டு சிக்கிடுறீங்க. அவன் டேர்ன் பண்ணி நீங்க போயிடுறீங்க, அவன் சிக்கிடுறான். ஓகேவா? அவனால உங்களை ஃபாலோ பண்ண முடியல. விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போறான். போயிட்டு அப்படியே அவனோட ஆஃபீஸ் ரூம்குள்ள என்ட்ரு ஆயிட்டு அவனோட டிராவை திறந்து உள்ள நிறைய பாட்டில் இருக்கு. எடுத்து அவன் பாண்டு குடிச்சிட்டே இருக்கான். நிறைய குடிச்சிட்டே இருக்கான். அப்படியே வெறும் தவா குடிக்கிறான். எதுவும் மிக்ஸ்லாம் பண்ணல, எதுவும் கூட எல்லாம் சாப்பிடல, வெறும் குடி மட்டும்தான் குடிச்சிட்டே இருக்கான். எவ்வளவு திமிரு இருக்கும். நான் எவ்வளவு பாசமா அவள்கிட்ட பேசினேன், இன்னைக்கு அவள்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். இவ்வளவு திமிரு இருந்தா அவங்க கூட பைக்ல ஏறி உட்காந்துட்டு போயிடுவா. சிரிச்சு பேசுறியா, என் போன் காலையை உனக்கு எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு கத்திட்டு அவன் பாண்டு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு 12 o'clock ஆகுது. நீங்க உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. ஃபோன் பண்ணாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். ஐயோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, அவர் ஃபோன் பண்ணாரா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிட்டு உள்ளே வரீங்க. வீடே இருட்டாக இருக்குது. நீங்கள் அப்பாடா தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
அப்படின்ற மாதிரி உள்ள வரீங்க. டக்குன்னு லைட் ஆகிற சவுண்ட் கேட்குது, ஆன் ஆகிற சவுண்ட். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, லைட் ஆன் ஆகுது. அவன் அப்படியே லைட் ஆன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சோஃபாவில் உட்காடுறான். அவன் ஸ்டடியாகவே இல்லை, பார்த்தாலே தெரியுது. ஷர்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஈரமா, ஃபேஸ் எல்லாம் ஹெட்டாக இருக்குது, கண்ணெல்லாம் ரெட்டிஷாக இருக்குது. அவன் அப்படியே ஒரு மாதிரி பேண்ட்டு அது இதுன்னு ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கான். அவன் ஹேர் எல்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. ஷர்ட் பேட்டர்ன் 1-2 ரிமூவ் பண்ணி விட்டுருக்கான். ஹேண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு எங்க நீங்க தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. குடிக்கலையா, குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க வந்துட்டு இல்ல அப்படின்ட்டு தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அவங்க இருந்துட்டு எங்க போயிருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் ஆஃபீஸ்க்குங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. எவ்வளோ நேரத்துக்கு தான் ஆஃபீஸ் விட்டாங்களா ஓயான் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இல்லைங்க, ஃப்ரெண்டோட. எந்த ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அது அது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், அதான் லில்லி சொன்னல, லில்லி அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓ, லில்லி தான் நான் பைக்கில் கூட்டிகிட்டு போனாலா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இங்கே வந்துட்டு எங்க சொல்லுவோயன், லில்லி தான் உன்னை பைக்கில் கூட்டிகிட்டு போனாலா அப்படின்ற மாதிரி அவன் அழுத்தி கேட்குறான். அந்த டைம் அவன் கண்ணில் அப்படியே கோவம் தெரியுது. நீங்கள் அப்படியே பேனை பார்க்குறீங்க. இல்லைங்க, அது அது ஆரம்தான் கூட்டிகிட்டு போனான். எதுக்கு கூட்டிகிட்டு போனான்? அது அது அவன் வீட்டுக்கு. ஓ, வீட்டுக்கு போய் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி, என்ன பண்ணிட்டு வந்த ஓயான் அப்படின்ற மாதிரி கத்திட்டு கேட்குறான். நீங்கள் அது அது அதுங்க அது அவன் ஆமாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, அது அவங்க வீட்டுல அப்படின்ற மாதிரி நின்னுறதுக்குள்ளே கடகடன்னு வந்துட்டு உங்களை ஓங்கி அடிச்சிடறான். நீங்க அப்படியே போய் சோஃபால தொம்முன்னு விழுறீங்க. எங்க அது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. அது இல்லைங்க, அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அவன் பேசவே விட மாட்டேங்கிறான். கிட்ட வந்துட்டே இருக்கான். அவங்களுக்கு பயமா இருக்கு. நீங்க அப்படியே சோஃபால இருந்து கொஞ்சம் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. டக்குன்னு உங்களை மேல ஹூபர் ஆகிறான். நீங்க வந்துட்டு எங்க என்ன என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்துல அழுக்கிற மாதிரி கேக்குறீங்க. என்ன பண்ணிட்டு கோய, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலிலேருந்து நானும் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உன்னை பிடிக்கும்டி. ஆனால் கோவத்தில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நீ வெயிட்டாக இருக்க அது இதுன்னு. அதை தவிர என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணது தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. நான் அதனால தான் உன்னை எனக்கு பிடிக்காமலாம் இல்லை, இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காம இருந்தது. கல்யாணம் வேணாம் சொன்னேன், எவ்வளவோ கம்பல் பண்ணாங்க. அதனால தான் எவ்வளோ திமிரு இருக்கும், நீ என்னை பிடிக்காம சுற்றிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க நெக்லெல்லாம் பைட் பண்ணிட்டு இருக்கான். எங்க என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வாவோயான் அப்படின்ற மாதிரி உங்களை நேராக ரூம்க்கு எழுதிட்டு போகிறான். தென் என்னடா ரொமான்ஸ் தான். முடிஞ்சால் அதுக்கு ஸ்பெஷல் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்னைக்கும் சுச்சுவேஷன் செஞ்சிருச்சு, போதுண்டா, இதுக்கு மேலே இது போட முடியாது. வேணா நான் வந்துட்டு இதுக்கு ஸ்பெஷல் பாட் போட்டு ட்ரை பண்ணுறேன். பட் அமேஸ்லவே ஆல்டர் கேரியல் பார்த்துங்க. பாய்.